வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புக் போஸ்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். புக் போஸ்ட் வந்து அந்த நேம்லேயே நம்மளுக்கு தெரியுது, புக் ரிலேட்டடானதை வந்து போஸ்ட்டில் அனுப்புறது. அதாவது என்னென்ன இதில் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, புக்ஸ் அனுப்பலாம், மேகசின்ஸ் அனுப்பலாம், க்ரீட்டிங் கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஜேர்னல்ஸ், பேப்பர்ஸ், வேறு ஏதாச்சும் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து நம்ம புக் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம். இப்போ புக் போஸ்ட் இஸ் அ ஃபெசிலிட்டி ஃபார் சென்டிங் புக்ஸ், cards, magazines, journals, papers, documents and other printed materials by post at concessional rates subject to prescribed conditions. இப்போது என்னென்ன வந்து நம்ம அனுப்பலான்னு பார்த்தோம். இதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ரோல் ஃபார்ம், அதர் தென் ரோல் ஃபார்ம், அன்ஃபாஸ்டட் என்வெலப், அதாவது ஒட்டாமல் ஓப்பனில் அனுப்புனா அதோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறது. ரோல் ஃபார்ம் வந்து அப்படியே வந்து லெட்டர் எதுக்கு என்ன வருதோ அதே தான் வரும். இதில் 100, 170, 800, 1000. இப்போது அதர் தென் ரோல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 140 × 90, 600, 300, 300 லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அந்த இதில். இப்போது அன்ஃபாஸ்டட் என்வெலப்பாக இருந்துச்சுன்னா அதே 140, 90 mm வந்து மினிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 353, 250. டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 mm, அதாவது அதை தாண்டி குறைவாகவோ அதை தாண்டி அதிகமாகவோ இருக்கக்கூடாது. இப்போ வெயிட் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேஜி தான் மேக்ஸிமம், அதை தாண்டக்கூடாது. இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இது கொடுத்துருக்காங்க. ஐட்டம் மஸ்ட் பி இன் கார்ட் ஃபார்ம், நெய்தர் தின்னர் நார் மோர் ஃப்ளெக்சிபிள் தேன் போஸ்ட் கார்டு. அதை தாண்டி வந்து தின்னராகவோ ஃப்ளெக்சிபிளாகவோ இருக்கக்கூடாது போஸ்ட் கார்டை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்ஃபாஸ்டட் என்வெலப்லையும் நம்ம சென்ட் பண்ணலாம். அதோட டைமென்ஷன் தான் நம்ம அங்கே பார்த்தோம். புக் போஸ்ட்னு மென்ஷன் பண்ணோம். எதுவாக இருந்தாலும் மேலே வந்து நம்ம புக் போஸ்ட்னா புக் போஸ்ட், லெட்டர்னா லெட்டர் அப்படின்னு இன்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். அப்புறம் வந்து இது வந்து உள்ளார வந்து வேறு ஏதோ கவர் பண்ணியோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம அட்டாச் பண்ணி இதில் அனுப்பக்கூடாது. ஈஸியாக ரிமூவ் பண்ணி எக்ஸாமின் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து இந்த புக் போஸ்ட் வந்து இது பண்ணணும். அது மாதிரி மணி, வேறு ஏதாச்சும் செக்ஸு, ஹுண்டி, ஸ்டாம்ப்பு, பேங்க் போஸ்ட் பில்ஸு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வந்து இந்த புக் போஸ்ட்டோட வந்து நம்ம அனுப்பக்கூடாது. பேப்பர் மணி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம அனுப்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்டேஜ் ரேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 50 கிராம்ஸ்க்கு 4 rupees, அடுத்தடுத்து வரக்கூடிய 50 கிராம்ஸ் 3 rupees, அடுத்தடுத்து வர 50 கிராம்ஸ்க்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 120 கிராம் இருக்குது. அதில் வந்து 50, 50, 20ன்னு பிரிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு 50க்கு என்ன சொன்னாங்க, போஸ்டேஜ் 4 rupees அதை போட்டுக்கோங்க. அடுத்த 50க்கு வந்து 3 rupees, அப்போ 3ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 20 இருக்குல்ல, அதுக்கும் 3 rupees தான் போடணும். அது அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் 50 தானே, அதனால் 3 போட்டுக்கோங்க. அப்போ 4 + 3 + 3 எவ்வளோ பார்த்தோம்னா 10 வருது. அதனால் இதுக்கு வந்து 10. அதே மாதிரி 275 கிராமுக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 50 கிராமுக்கு 4 rupees, அதுக்கப்புறம் 4 50s வருது, அதுக்கப்புறம் ஒரு 25 வருது. அது எல்லாமே சேர்த்து 5 × 50 போட்டு 15 rupees வருது. இப்போ டோட்டல் போஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 19 rupees வருது. இப்போது இதில் ஏதாச்சும் நம்ம கண்டிஷன்ஸை மீறணும், அதாவது இங்கே கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இல்லை டைமென்ஷன்ஸை வந்து மீறணும்னா ஒன்று லெட்டர் போஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்தியா போஸ்ட் பார்சலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் புக் போஸ்ட் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.